Welcome to Viva. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் கதைகள். வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கதைக்கு விவசாயியும் காக்காவும் தான் வரப்போறாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள் ஆகுறாங்க. அது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அந்த விவசாயி வீட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த மரத்துல நிறைய காக்கா வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த காக்கா போடுற சத்தம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் அந்த காக்காக்கு டெய்லியுமே சாதம் வைக்க மறக்க மாட்டாரு. ஒரு கைப்பிடி அளவாவது சாப்பாடோ இல்லை நெல் கதிரோ ஏதாவது ஒன்று அந்த காக்காக்கு வச்சிருவாரு. ஒரு நாள் வெட்டுக்கிளி கூட்டமே அவருடைய விவசாய நிலத்தை ஃபுல்லாகவே சாப்பிட்டு சேதப்படுத்திருச்சுங்க. நீங்கள் காப்பான் படத்தில் சூர்யா சாரோட மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவியில் இந்த மாதிரி தான் அந்த விவசாயியோட நிலத்தை அந்த வெட்டுக்கிளி ஃபுல்லாகவே சாப்பிட்டு அழிச்சிரும். ஐ எம் சத்யேந்திரன், என்டமாலஜிஸ்ட். இந்த வகை வெட்டுக்கிளி ஆப்பிரிக்கால மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு. கூட்டமா லட்சக்கணக்கில் வர்ற இத லோக்கஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இப்பதான் முதல் முறையா அட்டாக் பண்ணிருக்கு. நீங்க எல்லாம் ஆர்கானிக் முறையில பூச்சி மருந்துன்னு வேப்பெண்ணெய் எல்லாம் அடிப்பீங்க இல்லையா? அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நிலைமை பாருங்க. இதெல்லாம் எதுக்குமே அடங்காது. இந்த வெட்டுக்கிளி எல்லாமே நம்மளோட நிலத்தை இப்படி சேதப்படுத்திடுச்சே அப்படின்னு சொல்லி விவசாயி ரொம்ப கவலையில் இருந்தார். அந்த கவலையில் இருந்த விவசாயியை பார்த்த காக்கா கூட்டம் எல்லாமே அந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அந்த வெட்டுக்கிளி எல்லாத்தையுமே துரத்தி சாப்பிட்ருச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுமே அந்த நிலம் நல்லா பயிர் எல்லாமே புதுசாக தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் அவர் நினச்சாரு, நம்ம ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு தானே இந்த காக்காவுக்கு வச்சோம், ஆனால் நம்மளோட நிலத்தை காப்பாற்றி கொடுத்துருச்சே, பரவாயில்ல, இந்த காக்காவை எனக்கு இனிமேல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காக்காவும் விவசாயியும் ரொம்ப நண்பர்களாக ஆயிட்டாங்க. ஸோ இந்த கதையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படிங்கிறத அப்பா கிட்ட சொல்லுங்கள். எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சரி, இப்போது கேள்வி நேரம். விவசாயிக்கு ஹெல்ப் பண்ண அந்த பூச்சியோட பேர் என்ன? ஏ வெட்டுக்கிளி, பி பட்டாம்பூச்சி. பதில அப்பா கிட்ட சொல்லலாமா? Watching the Skype. I will with you. We are soon.